கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத தியான பகுதி என்ன அப்படின்னா, மத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22வது வார்த்தையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார், நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறான் என்று சொன்னார். நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, கோபம் ஒரு பாவமா என்று கேட்குறாங்க. கோபம் பாவம் என்று பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. ஆனால் கோபத்திற்கு சாதகமான வசனங்களும் பைபிளில் இருக்க தான் செய்யுது. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுதில்லை. அதனால் கோபம் கொள்ளலாம், ஆனால் அதன் மூலம் பாவம் தான் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நீங்கள் கோபமாக இருக்கலாம், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய கோபம் தனியே கிடவுதுன்னு பைபிள் சொல்லுதில்ல. அதனால் சூரியன் அஸ்தமாகிறதுக்கு முன்னாடி கோபத்தை தணிச்சுக்கிட்டால் அது பாவம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி தனக்கு சாதகமாக வேத வசனங்களை எடுத்துக்கொள்ளுகிற கிறிஸ்தவர்கள் எண்ணிலடங்காதவர்களாக இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆனால் இயேசு சொன்னார், பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும், உன் சத்துருக்களை நீங்கள் பகைக்கலாம், உனக்கு அடுத்தவனை நீ சிநேகிக்கலாம், உன் எதிரியை நீ பகைக்கலாம். ஆனால் நான் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு முக்கியமான வார்த்தைகளை சொல்கிறேன், நான் சொல்கிற வார்த்தைகளை தான் நீங்கள் எல்லாம் கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வார்த்தையில் சொல்கிறார், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறான் என்று சொல்கிறார். நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய அளவுக்கு கோபம் பாவம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இதில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசும் கோவப்படலையா, இயேசும் கோவப்பட்டு தானங்க சவுக்கை உண்டு பண்ணி காசுக்காரர்களை அவங்களுடைய கூடையெல்லாம் கவிழ்த்து போட்டு அவங்கள அடித்து தேவாலயத்துலேருந்து விரட்டினார். அப்போ அவர் மட்டும் கோவப்படுறது லாஜிக்கா? ஏன் நாங்கள் கோவப்படக்கூடாதா? நாங்கள் கோவப்பட்டால் மட்டும் பாவமா அப்படின்னு கேட்குறாங்க. இயேசுவுக்கு நமக்கும் கம்பேர் பண்ணி பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி தைரியம் இருக்குன்னா, உண்மையிலே இன்றைக்கு கூட விசுவாசியோட இருதயம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நான் பார்க்குறேன். இயேசுடைய பரிசுத்தமான வாழ்க்கைக்கு பக்கத்தில் போக முடியாத மனிதர்களாக நாம் இருந்துட்டு, அவர் கோபத்தில் நியாயம் இருந்தது, தேவனுடைய வீட்டை கல்லர் குகையெல்லாம் மாற்றினாங்கன்னு சொல்லி கோபப்பட்டார். கோபத்தை நியாயப்படுத்தும். ஆகவே கோபம் நிச்சயமாக அது பாவம் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆகவே கோபப்படாதீங்க, நிதானமாக இருங்க, தேவனுக்கு முன்னாடி தாழ்மைப்படுங்க, அப்போது தேவன் உங்களை உயர்த்துவார். ஆமென்.